Hello learners, welcome to D2 Neuron Tech Academy. நம்ம சேனல்ல DBMS பத்தி ஒரு கோர்ஸ் போட போறதா வீடியோ போட்டுருந்தோம். அந்த கோர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்டா என்ன வீடியோ பார்க்க போறோம்னா What is Database Management System and its application. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சது சாக்லேட். என்னதான் மற்ற நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்தாலும் சாக்லேட்டோடைய டிமாண்ட் எப்போவுமே ஹையில் தான் இருக்குது. ஏன்னா சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிக்கு சில விஷயங்கள் தெரியும். என்னெல்லாம்னா யார் இந்த சாக்லேட் அதிகம் வாங்குறா, சாக்லேட்டோடைய டிமாண்ட் என்ன, ஏன் எந்தெந்த இடத்துலலாம் இந்த சாக்லேட் அதிகமாக செல் ஆகுது, எப்பப்போ எந்த ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போடணும், ஏன் பீப்புளுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எப்படி? அதோடைய ஆன்சர் தான் டேட்டா. டேட்டா அப்படிங்கிறத கலெக்ஷன் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாவோட உதவியை கொண்டு நிறைய அனாலிசிஸ் ரிசர்ச்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரி டேட்டானா, எந்தெந்த கண்ட்ரிலலாம் இந்த சாக்லேட்ஸ் வாங்குறாங்க, அவங்க கஸ்டமர் டீட்டெயில்ஸ் என்ன, அவங்களோட எந்த ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகுது, அவங்களுடைய சேல்ஸ் ரேட் என்ன, எந்த சீசன்ஸில் நிறையா சாக்லேட் விற்குது, அண்ட் எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆஃபர்ஸ் போடணும் இப்படின்ற டேட்டாஸ் எல்லாம் வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த டேட்டாவை வச்சு தான் அவங்க சாக்லேட்டோடைய டிமாண்டை இன்னும் ஹையில் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும். டேட்டானா என்ன, டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னு. நான் இப்போ சொன்னேன், வேர்ல்டு வைடாக நிறைய டேட்டாவை அந்த சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு. அந்த எல்லா டேட்டாவும் ரொம்ப ராவாக இருக்கும், அதாவது ரேண்டமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸாக இருக்கும். லைக் ஒரு கண்ட்ரியோட சாக்லேட் செல்லிங் ரேட்டாக இருக்கலாம், ஒரு என்ன ப்ராடக்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப கலைஞ்சு போய் ரேண்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற டேட்டாவை தான் ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரா டேட்டாவாக இருந்துச்சுன்னா நம்மளால் அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் தெரியுது. இங்கே கண்ட்ரி நேம், அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சேல்ஸ் ரேட் என்ன, அங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு. இங்கே நம்ம கண்ட்ரி வைஸும் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம், சேல்ஸ் ரேட் ஆர் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் வைஸும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ராவாக கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இப்படி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸாக நம்ம மாற்றிக்குவோம். இப்படி நம்ம ஸ்ட்ரக்சராக மாற்றக்கூடிய டேட்டா பேஸில் ஆக்சஸ் பண்ணுறது பேர் தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ்லேருந்து என்ன விஷயம் வேணால் கற்றுக்க முடியும். அதில் மேஜராக இருக்கக்கூடிய 3 விஷயம்: மேனேஜிங், கிளீனிங் அண்ட் அனலைசிங். இந்த 3 விஷயத்தோட ஹெல்ப்பை வச்சு ஒரு யூசர் அந்த டேட்டா செட்லேருந்து பல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 விஷயம்னா என்னன்னு லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்டாக இருக்கக்கூடியது மேனேஜிங். மேனேஜிங்னா இப்போது நம்ம இந்த வெறும் டேபிளை பார்த்தாலே எந்த கண்ட்ரியில் அதிகமாக சேல் ஆயிருக்கு, எந்த கண்ட்ரியில் கம்மியாக சேல் ஆயிருக்கு, எங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்குது அப்படின்ற கணக்கை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இதை வச்சு இனி அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளால் மேனேஜும் பண்ணிக்க முடியும். ஸோ இது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க். செகண்டாக டிபிஎம்எஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிளீனிங். இப்போ கிளீனிங்னா இப்போ ஒரு யூசருக்கு என்ன கண்ட்ரியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டோர் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும், அப்படி அது மட்டும் வேணும், அது மட்டும் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் காலமையும் லாஸ்ட் காலமையும் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாததை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கும் டிபிஎம்எஸ் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிபிஎம்எஸோட தேர்டு மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னா அனலைசிங். அனலைசிங்னா இருக்கிற டேட்டாபேஸை வச்சு நம்ம டோட்டலாக அனாலிசிஸ் பண்ணிக்கிறது. இப்போது இங்கே 3 கண்ட்ரிஸ் இருக்குது, பட் இதுவே ஒரு ரியலாக பார்த்தோன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ நிறையா கண்ட்ரிஸ் இருக்கிறப்போ நம்ம இந்த டிபிஎம்எஸை வச்சு ஈஸியாக எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணிக்க முடியும். எங்கே அதிகமாக சேல் ஆகுது, எங்கே கம்மியாக சேல் ஆகுது, எந்த டைப் ஆஃப் சாக்லேட்ஸ் அதிகமாக சேல் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த டேட்டாபேஸை வச்சும் அதில் அப்ளை பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை வச்சும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த 3 விஷயம்தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுடைய 3 மெயின் ஃபீச்சர்ஸ். இவ்வளோ நேரம் டேட்டாபேஸ்னால் என்ன, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்.
ஆனால் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ ஸ்கூலில் நம்ம அட்டெண்டன்ஸ்லாம் ஃபில் பண்ணுறோம். நம்ம ஸ்கூலில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் இருக்கும். அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ், பேரண்ட்ஸ் டீட்டெயில், அவங்களுடைய கோர்ஸ் டீட்டெயில், அவங்களுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ்னு எல்லாமே ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி ஒரு DBMS அப்ளிகேஷன் வச்சு ஆக்சஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தா பேங்க். சேம், பேங்க்கில் வரக்கூடிய கஸ்டமரோட டீட்டெயில், அவங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், அவங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுற டீட்டெயில் எல்லாத்தையுமே ஒரு பெரிய டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி DBMS வச்சு ஆக்சஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஷாப்பிங், லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமேசான் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வேர்ல்டு வைடாக நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த எல்லா கஸ்டமரோட டீட்டெயில்ஸும், எந்த கண்ட்ரியில் நிறையா கஸ்டமர்ஸ் என்ன ப்ராடக்ட் வாங்குறாங்க, எத்தனை ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறாங்க, எப்பப்போ எந்த ஆஃபரில் நிறையா ப்ராடக்ட் செல் ஆகுது அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க கற்று வச்சுக்கிறாங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஏர்பிளேன் டிக்கெட்ஸ் ஆர் ஏர்லைன்ஸ். இந்த ஏர்லைன்ஸ்லையும் அவங்களுக்கு வரக்கூடிய பேசஞ்சர் பற்றின டீட்டெயில்ஸும், எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு அதிகமாக பிளேன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நிறையாவே வந்து இந்த டேட்டாபேஸ் அண்ட் DBMS வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் தான் DBMS உடைய அனதர் மேஜர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு டேட்டானா என்ன, டேட்டா அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது என்ன வகையான டேட்டாவாக வேணாலும் இருக்கலாம். அடுத்து வாட் இஸ் DBMS, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, அதோட 3 மெயின் ஃபீச்சர்ஸ், அதாவது மேனேஜிங், கிளீனிங் அண்ட் அனலைசிங். தேர்டாக என்ன பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் DBMS எங்கெல்லாம் அப்ளை ஆகுது, என்னென்ன மாதிரி வேலைகள் எல்லாம் அதை அப்ளை பண்ணுறாங்க, காமர்ஸில் அப்ளை பண்ணுறாங்க, பேங்கிங் சிஸ்டமில் அப்ளை பண்ணுறாங்க, எஜுகேஷன் சிஸ்டமில் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இந்த DBMS நிறைய இடத்துல அப்ளை பண்ணிட்டு வராங்க. இப்போ DBMSனா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஆனால் ஆக்சுவலாக ஒருத்தவங்க ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத தான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் DBMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் DBMS-ஐ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா எங்கள் டீப் டெக் அகாடமி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். We think different, teach different and answer different.